என் அன்பு தமிழ் உறவுகளை அன்பு வணக்கம். நம்ம பாலப்பள்ளம் பேரூராட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூராட்சி, எங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகம், கிள்ளியூர் தொகுதி, பாலப்பள்ளம் பி கிராமம் நிர்வாகம், கிராம நிர்வாகம். நம்ம வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஒரு வழிப்பாதைக்கு பிரச்சனையாக கேட்டோம். நீங்கள் என்ன ரிப்போர்ட் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டோம். இப்போது அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்டை ஏன் மேம் நீங்கள் சொல்ல முடியாது? மேம் தான், ஏன் சொல்ல முடியாது? அது சொல்ல முடியாது, நீங்கள் வட்டாட்சியரை அணுகுங்க, அங்கே அலுவலகத்தில் அங்கே கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வட்டாட்சியர்கிட்ட நம்ம மனு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ அங்கோடைய இந்த ரிப்போர்ட் என் பேரில் தான், நான் என்னுடைய பேர் டி பெனிஸ் தேவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாலப்பள்ளம் அஞ்சல் மத்திகோடு அப்படின்னு. அப்போது போஸ்ட்டில் என்னடான்னா, போஸ்ட்டில் அனுப்பியிருக்காங்க. போஸ்ட்டில் இந்த நபர் இந்த மாதிரி இந்த பேரில் உள்ள நபரை இல்லைன்னு சொல்லிட்டு அது ரிட்டன் ஆகிருக்கு, திரும்ப போயிருக்கு. அப்போ சரி, வட்டாட்சியர் அலுவலர்கிட்ட நம்ம கேட்டால், இப்போ இந்த போன விடுமுறையில், ஒரு மாதம் விடுமுறையில் நம்ம மனு கொடுத்தோம். மனு கொடுத்து இங்கே ரிட்டன் வந்தாச்சு. மேற்குவங்கத்தில் நான் இருக்கேன். சரி, மேற்குவங்கத்தில் இருக்கேன், நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை படித்து காட்டுங்கன்னெல்லாம் சொன்னேன். அது முடியாது. வாட்ஸ்அப் நம்பரை வாங்கினாங்க, திருப்பி அனுப்பவும் இல்லை. இப்போ என்னென்னா, ரிப்போர்ட்டு அவங்க சொல்ல முடியலை. இப்போ ரிட்டர்ன் வேறு ஆகிருக்கு. வட்டாட்சியர் நிர்வாகம் என்னென்னா, நாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன், தொலைபேசி வாயிலாக அவங்க நமக்கு சரி வேறு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களான்னு உள்ளதை பார்க்கணும். நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவில் இல்லை. அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஒரு அரசு பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்னென்னா, வழிப்பாதை எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு சொந்தமான வழிப்பாதை பிரச்சனை. அப்போ அதை நம்ம அரசு தரப்பில் மனு கொடுக்குறோம். எங்களுக்கு நீதி நியாயங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பத்திரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம் அலுவலகத்தில், வட்டாட்சியர்கிட்ட. அப்போது எல்லாம் எங்களுக்கு நீதி நியாயமாக இருந்துச்சுன்னா அந்த வழிப்பாதை எங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கணும். அதான் நியாயம். இப்போது இது போன ஆட்சி அதிகாரத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த நேரத்தில் காவல்துறை இதில் தலையீடு செய்து, பால்வளத்துறை அமைச்சர் அவரும் தலையீடு செய்திருக்காருன்னு பாலப்பள்ளம் பேரூராட்சியில் 2 உறவுகள் சொன்னாங்க. இப்போது நமக்கு இப்போதைக்கு என்ன வழிப்பாதை வேணும், அதுக்காக நம்ம மனு கொடுத்தோம். இப்போ ரிப்போர்ட்டே நம்ம கையில் வரல. நான் என்னுடைய நேம் டி பெனிஸ் தேவ். இப்போ டி பெனிஸ் தேவ் பாலப்பள்ளம் அஞ்சல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், மத்திகோடுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய பேரில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப வந்தது தான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. நான் என்னுடைய ஹெட் குவார்ட்டர் எஸ்எஸ்பி என்னுடைய யூனிட்டு பேரை கொடுத்துருந்தா கூட எனக்கு எங்கேயாவது வந்திருக்கும் போஸ்டரில். அவ்வளோ பெரிய அவல நிலையாக இருக்குது. மக்கள் இதில் என்னென்னா, இதில் அரசியல் வியூகம் இருக்கா? நீங்களே சொல்லுங்கள் உறவுகளை. அவர் தலையிட்டிருக்காரு, அமைச்சர் தலையிட்டிருக்காரு, காவல்துறை தலையிட்டிருக்கு.